முடிஞ்சிருச்சு. அப்புறம் என்ன இது தைப்பொங்கலுக்கு அப்புறம் கரும்பு விற்கலாம். கரும்பு வாங்கி விற்கலாம். இது வந்து தலை ஆவரம்பூ, பூளைப்பூ, வேப்பிலை 3 கலந்து நோம்பிக்கல்ல வைக்கிறது. இப்போ நீங்கள் வந்து கீரை பண்ணுறேன்றீங்களா? ஆமாங்கண்ணா. நீங்கள் கொஞ்சமாக இடத்த எங்கேயாவது குத்தகைக்கு எடுத்து கீரை பண்ணலாம். அப்படியும் செய்யலாம். இது இப்போ நல்ல மழை சீசனை பக்கமே நம்ம காசே போட வேண்டியதில்லை. கடலக்காடு, கொள்ளு, பச்சைப்பயிறு, நரிப்பயிறு, தட்டைப்பயிறு இதெல்லாம் போடுவாங்க. அந்த காட்டுக்குள்ளே நம்ம போய் பிச்சுக்கலாம். பிச்சு வீட்டுக்கு கொண்டு வந்து அதை கழுவி கட்டி வச்சுக்கிட்டு அப்புறம் காலையில் ஒரு 5:30 மணிக்கு வீட்டுக்கு எடுத்துக்கலாம். வீட்டுக்கு இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறது? இல்லையா, இது அப்புறம் அந்த மஞ்சள் பூவு, வெள்ளைப்பூவு, ஆவரம்பூவு 3 ஒன்றா வச்சு கட்டி வச்சுட்டோம்னா வந்து பெரிய பெரிய கம்பெனிக்கு, தறிப்பட்டுக்கு, எதுக்கு தொழில் செய்கிறாங்க பாருங்க, அதுக்கு எல்லாத்துக்கும் எடுத்துட்டு போவாங்க. வீட்டுக்கு கத்தை 3 கத்தை 20 ரூபான்னு கொடுப்பேன். ஈரோடு மார்க்கெட் வைக்கிறீங்களா? இல்லை, நாங்கள் இருக்கிற இடத்துக்கே விற்றுருவோம். நாங்கள் இருக்கிற இடத்துக்கு அடுத்து டைம் முடிஞ்சப்பறம் என்ன பண்ணுவீங்க? இது முடிஞ்சிட்டா நாங்கள் வந்து அந்த கீரை வரமே தான். கீரை வரமே தான். அதே தான் வருஷமில்ல பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கா? அங்கண்ணா அது டைம் இது போயிடுச்சா, டைம் பார்க்கறதுக்காக பாட்டில் சொல்லணும். பாட்டு முடிஞ்சு டைம் சொல்லிட்டு பார்த்து வச்சுக்கிறேன். இது உடஞ்சி போச்சுக்கண்ணே, அது பார்த்து டெஸ்ட்ல போயிடுது. இருக்கிறாங்கண்ணே 3 பேர். ஒரு ஆள் முடியாதவன், 2 பேர் கல்யாணம் முடிச்சு அவங்க தனித்தனியாக இருக்கிறாங்க. ஒரு ஆளுக்கு பொண்ணு, ஒரு பையன். என்ன பண்ணுறாங்க? ஐயா நல்லா இருக்கண்ணே. ஐயா 2 வருஷம் ஆகுது. நீங்கள் ஏறினீங்களா? இல்லைங்கண்ணே, நம்ம கூட இங்கே ஈரோடு தான். ஆமாம். நீங்கள் பறிச்சுட்டு போகிறீங்களா? ஆமாங்கண்ணே.